மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம் பங்குனி உத்திரம். ஏன்னா மகாலட்சுமியோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அவளுடைய பிறந்த நட்சத்திரம் உத்திரம். எல்லாருக்கும் ஒன்று இருக்கு இல்லையா, அவிட்டம் இருக்கு, மகம் இருக்கு, அது மாதிரி மகாலட்சுமி வந்து உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்தை இருந்த மகாலட்சுமியை கொண்டாடினா காலையில், ஏன்னா நல்ல நேரம் அப்போதான். நீங்கள் வந்து பாக்கி நேரம் பார்த்தீங்கன்னா ராகு காலம் வந்துடும், யமகண்டம் வந்துடும். ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது, பூஜை தெரியும். காலையில் 6 to 7 இல்லை எனக்கு நான் முழிச்சு பண்ணுவேன்னா உங்களுக்கு மன கஷ்டம் நிறையா இருக்கா. காலையில் ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லைங்க, எதோ மைண்டில் ஓடுது, மனசில் ஓடுது. நாளைக்கு எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, எதுக்கு கவலையே பட வேண்டாம். இந்த பங்குனி உத்திர தண்ணிக்கு மகாலட்சுமிக்கு நிவேதனம் பண்ணி அவளை நல்ல மனசார நினைச்சிடுங்கோ. இந்த பங்குனி உத்திர தண்ணிக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க காலையில வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். கோயில் போகணும்ல, சாயங்காலம் எல்லா கோவில்களிலுமே சாயங்காலம் கிராண்டா இருக்கும். அதாவது சில கோவில்களில் கல்யாண உற்சவம் நடக்கும். அந்த கல்யாண உற்சவத்தை போய் பார்த்தாலே உங்க வீட்டில் திருமண தடை இருந்தால் நீங்க போய் சேர்த்தி சேவைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோவில்ல வாசகம் என்னன்னா சேர்த்தி சேவை, பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற சேர்த்தி சேவை. அங்க கல்யாண உற்சவத்தில் தேங்காய் உருட்டுவாங்க. அந்த தேங்காய் கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாமே. அந்த தேங்காய் ஜோடியா கிடைச்சா நல்லது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீரங்கத்து கோவிந்தப்பட்டர் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்குனி உத்திர வழிபாட்டு முறைகள் எப்படியெல்லாம் இருக்கு. பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகர் வழிபாடு தான் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த நாள்ல வேற எந்த கடவுளை நம்ம வழிபடலாம், அதை பத்தி சொல்லுங்க சார். பங்குனி உத்திரம்னாலே வைஷ்ணவ கோவில்களில் சூப்பராக கொண்டாடுவாங்க. பெருமாள் கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் அவ்வளோ கிராண்டாக இருக்கும். அதாவது தனி கோயில் தாயார்னு இருப்பா. தாயார்லாம் சேர்ந்து இருக்க மாட்டான். நீங்கள் எல்லாம் சிவன் கோயிலே பார்க்கலாம். சிவன் ஒரு இடம், அம்பாள் ஒரு இடம். ஆனால் நாங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அம்பாள்ங்கிற வார்த்தை உச்சரிக்க மாட்டாங்க, தாயார். அப்போ இந்த தனி கோயில் தாயார் அப்படிங்கிற உற்சவ தாயார் பெருமாளோட சேர்றது அன்றைக்கி ஒரு நாள் தான். பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் சேர்ந்து, அதாவது அந்த உற்சவ பெருமாளும் இங்கே வர, தாயார் சன்னதி வர, தாயாரும் வெளியில் அன்னைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு சேர்ந்து அபிஷேகம் நடந்து 2 பேரும் ஒன்றா கல்யாண கோலத்தில் பார்க்கலாம். ஓகே. ஸோ குறிப்பாக இந்த பங்குனி உத்திர வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த வழிபாட்டு முறைகள் என்னெல்லாம் இருக்கு, கோவிலில் எப்படி வழிபாடு முறைகள் நீங்கள் சொன்னீங்க, வீட்டில் இருந்தபடியே வழிபடணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் சார்? வீட்டில் பண்ணணும் அப்படின்னா 1ஆம் தேதி, ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம், அதாவது பெருமாள் கோவிலில் நீங்கள் நான் 31ஆம் தேதியே நான் பண்ணிட்டேன், காத்தால 1ஆம் தேதியும் பண்ணலாம். அதாவது விசேஷ காலங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும். அப்போ 1ஆம் தேதி நீங்கள் பங்குனி உத்திரம் கொண்டாடும் பொழுது உங்கள் வீட்டில் காலையில் நீங்கள் ஏந்திரிச்சு குளிச்சு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு அன்னைக்கு விசேஷமானது மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம் பங்குனி உத்திரம். ஏன்னா மகாலட்சுமியோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அவளுடைய பிறந்த நட்சத்திரம் உத்திரம். எல்லாருக்கும் ஒன்று இருக்கு இல்லையா, அவிட்டம் இருக்கு, மகம் இருக்கு, அது மாதிரி மகாலட்சுமி வந்து உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரத்தை இருந்த மகாலட்சுமியை கொண்டாடினா ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பால் பாயசம் பண்ணணும். அக்காரோட சொல் ரொம்ப விசேஷம். அக்காரோட சொல் தான் அவள் பிடிக்கும். 2 விஷயம் மகாலட்சுமி பிடிக்கும். ஒன்று அக்காரோட செல், இன்னொன்று மைசூர் பாகு. இது 2மே தாயாருக்கு ரொம்ப உகந்தது. அதில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அக்காரோட செல் பண்ண தெரிஞ்சால் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணலாம். நாங்கள் ஓடுறோம் ஆஃபீஸ்க்கு, ஏப்ரல் 1ஆம் தேதிலாம் பயங்கர பிஸியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைசூர் பாகு வாங்கிட்டு வந்துருங்க. முதல் நாளே வாங்கிட்டு வந்துட்டு சுவாமியோட படத்துக்கு முன்னாடி மைசூர் பாகை வச்சு எப்போ நீங்கள் என்ன பூஜை பண்ணுறீங்களோ அன்றைக்கி அதே தான். ஆனால் இதில் ஸ்பெஷலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். 10 சொன்னால் போதும். ஓம் பிரகிருதி நம, ஓம் விகிருதி நம, ஓம் வித்யாய நம, ஓம்னு இருக்குது. அது நீங்கள் சான்ஸ்கிரிட் ஃபீல் பண்ணிங்கன்னா தமிழில் இருக்குது. மகாலட்சுமியே போற்றி, சந்தான லட்சுமியே போற்றி அப்படிங்கிற இருக்குது, அதுவும் சொல்லலாம். இதெல்லாம் வேண்டாம்,
அப்படியே சொல்லணும்னா ஓம் நமோ மகாலட்சுமியை நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை 18 முறை உச்சரிக்கணும். நீங்கள் பூ வச்சுருக்கீங்களே, பூ வாங்கணும்னு சொல்லியிருக்கேன். 31ஆம் தேதியே பூ வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை 31ஆம் தேதி ராத்திரி பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காத்தால எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முதல்ல மனையை போட்டு உட்காருங்க. நின்றுக்கிட்டே எல்லாம் பண்ணாதீங்க, பூஜையை உட்காருங்க. மனையை போட்டு உட்காந்துருங்க. எப்பொழுதுமே உங்கள் வீட்டு பூஜை ரூம் வந்து வாசனையாக இருக்கும். அன்னைக்கும் வாசனையாக வச்சுக்கோங்க. உட்காருங்க. உட்காந்து பூவு எல்லாம் பக்கத்தில் இருக்கணும். பக்கத்தில் இருந்து மனசு எந்த பூஜையுமே மனசார பண்ணணும். இவர் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாருன்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு ஐடியா தான் எடுத்து கொடுக்குறேன். மனசு வேணும். அதாவது மனசு லயிச்சு பண்ணுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டெடிகேஷன் சொல்லுவோம். மனசு லயிச்சு நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா எந்த மகாலட்சுமி கடாட்சமும் உடனே வந்து சேரும். அதில் உத்தர தண்ணிக்கு நீங்கள் பண்ணுற பூஜை இருக்குல்ல, உங்கள் வீட்டு கஷ்டங்கள், பணக்கஷ்டம் இருக்குது, மனக்கஷ்டம் இருக்குது, ரெண்டும் போகக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி மட்டும்தான். ஓகே, இந்த உத்தரத்துல எந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யணும் சார்? காலையில் 6 to 7 காலையில். ஏன்னா நல்ல நேரம் அப்போ தான். நீங்கள் வந்து பாக்கி நேரம் பார்த்தீங்கன்னா ராகு காலம் வந்துடும், யமகண்டம் வந்துடும். ஸோ அதெல்லாம் பண்ண முடியாமல் பூஜை தெரியும். காலையில் 6 to 7 இல்லை எனக்கு நல்ல நான் முழிச்சு பண்ணுவேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி நம்ம அந்த சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு தெய்வ கடாட்சம் எங்கேயுமே கிடைக்காது. அதனால பங்குனி உத்தர தண்ணிக்காது நீங்கள் ஏழையராக எழுந்திருக்க வேண்டாம், 5 மணிக்கு எழுந்திருங்க. 5 to 7 டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரோட செல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா மைசூர் பாக்கு வாங்கிக்கோங்க. வாங்கி 5 to 6 அந்த பூஜையை பண்ணி முடியுங்களேன், அருமையாக இருக்கும் உங்கள் வீடு. நீங்கள் அடுத்த 1 இயருக்கு, அதாவது இந்த பங்குனி உத்தரலேருந்து அந்த பங்குனி உத்தர வைப்ரேஷன் தானே, நம்ம எவ்வளோ வைப்ரேஷனை கொடுக்குறோமோ அப்படிதான் வீடு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகே, இந்த பங்குனி உத்தரத்துல நீங்க மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவே முக்கியம், மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த வழிபாடு நம்ம செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் சார்? உங்களுக்கு மன கஷ்டம் நிறையா இருக்கா? காலையில் ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லைங்க, எதோ மைண்டில் ஓடுது, மனசில் ஓடுது, நாளைக்கு எப்படி நடக்குமோ என்ன நடக்குமோ. எதுக்கு கவலை? கவலையே பட வேண்டாம். இந்த பங்குனி உத்தர தண்ணிக்கு மகாலட்சுமிக்கு நிவேதனம் பண்ணி அவளை நல்ல மனசார நினைச்சிடுங்கோ, ரொம்ப நல்ல தூக்கம் வரும். நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. பூஜை பண்ணிட்டு எனக்கு இது நடக்குமா நடக்காதா, நடக்காது, நடக்கும், இனிமேல் நான் நல்லா இருப்பேன். அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். பாசிட்டிவாக மைண்டை வச்சுக்கணும், நெகட்டிவை தூக்கி போட்டுடணும். நீங்கள் இந்த பூஜை பண்ணாலே நெகட்டிவ் வராது. எப்போ உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கோ, அதாவது இந்த பூஜை பண்ண சுபிக்ஷம் வரும். அப்போ இந்த பூஜை பண்ண சுபிக்ஷம் வந்துச்சுன்னா நீங்கள் உத்தரத்துக்கு பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கொண்டாடுறீங்க, இதுக்கு வேற என்ன இருக்குது? வேற ஒன்றுமே தேவையில்லை. அப்போ என்ன உங்களுக்கு இது பண்ண உங்களுடைய மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும், எந்த கவலையுமே இருக்காது. இந்த பங்குனி உத்தர வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்றாங்க, இந்த திருமண தடை இருக்கிறவங்க நம்ம இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா திருமணம் சார்ந்த தடைகள் எல்லாம் தீரும், உடனடியா வரன் கிடைக்கும்லாம் சொல்றாங்க. இது உண்மைதானே சார்? 100% உண்மை. இங்க பாருங்க, பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறதே வருஷத்துக்கு ஒரு தடவை தானே. இந்த பங்குனி உத்தர தண்ணிக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்க காலையில வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். கோயில் போகணும்ல, சாயங்காலம் எல்லா கோவில்களிலுமே சாயங்காலம் கிராண்டா இருக்கும். அதாவது சில கோவில்களில் கல்யாண உற்சவம் நடக்கும். அந்த கல்யாண உற்சவத்தை போய் பார்த்தாலே உங்கள் வீட்டில் வரன் கிடைக்குங்க. நேராக மனசார லைங்க, நான் சொல்கிறது ஒன்று தான். நேராக போய் உட்காருங்க. உங்களை யாராவது வாங்க கல்யாண உற்சவத்தை கலந்துங்கன்னு கோவிலில் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நேராக போங்க. அந்த கல்யாண உற்சவத்தை பார்த்துட்டிங்கன்னா கல்யாண உற்சவத்தில் பெருமாள் கோவில்களில் அக்ஷதை கொடுப்பாங்க, நிறைய அக்ஷதை கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க. அந்த குங்குமத்தையும் அக்ஷதையும் நீங்கள் க்யூவில் நின்று வாங்குங்க, இல்லை யாராவது கொடுத்தா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பத்திரமா மடித்து வீட்டுக்கு கொண்டு போங்க. யாருக்கு கல்யாணம் ஆலையோ அவங்க இந்த குங்குமத்தை டெய்லி வைக்கணும். சரி, இப்போ அடுத்த கேள்வி ஒன்று, எங்கள் பையன் ஃபாரினில் இருக்காங்க, எங்கள் பொண்ணு ஃபாரினில் இருக்கான், அப்போ எப்படி வைக்கிறது? வைக்கவே வேண்டாம், பூஜை ரூமில் வைங்க. குங்குமத்தையும் அக்ஷதையும் பூஜை ரூமில் வைங்க. உங்கள் பிரார்த்தனை என்ன? கோவில் என்ன பண்ணீங்க? பிரார்த்தனை பண்ணி தானே வாங்கினீங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், நல்லபடியாக பண்ணி கொடுன்னு அட்சதை வாங்கியிருக்கீங்க, ரெண்டுங்களா? அந்த அட்சதையை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ நிச்சயதார்த்தம் ஆகும். அப்போ இந்த அட்சதையை அவங்க தலையில் போட்டு, உங்கள் அட்சதையோடு இந்த அட்சதையை சேர்த்துக்கோங்க, தலையில் போட்டு இந்த குங்குமத்தை வச்சுக்க சொல்லுங்கள். ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள், அவ்வளோதானே.
அப்ப உங்க வீட்டில் திருமண தடை இருந்தால் நீங்க போய் சேர்த்தி சேவைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோவில்ல வாசகம் என்னன்னா சேர்த்தி சேவை, பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிற சேர்த்தி சேவை. அங்க கல்யாண உற்சவத்தில் தேங்காய் உருட்டுவாங்க. அந்த தேங்காய் கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாமே. அந்த தேங்காய் ஜோடியா கிடைச்சா நல்லது, இல்ல ஜோடி கிடைக்கல ஒரு தேங்காய் கிடைச்சா பரவாயில்ல, ஒரு தேங்காய் வாங்கி பூஜை ரூம்ல வச்சிருங்க. அது எப்படி வைக்கணும்னு இருக்கு, தேங்காவை நிமித்தி வைக்கணும். அதுக்கு போய் ஒரு இதில் சாட்சி வச்சிங்கன்னா நிமிர்ந்துருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாசத்துக்குள்ள இல்லை 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நிச்சயம் ஆயிடும். கண்டிப்பா ஆயிடும் நிச்சயம். இதெல்லாம் நான் சொல்லி நடந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. சரி, எல்லாருமே தெரிஞ்ச நல்லது தானே. அப்ப கல்யாண உற்சவம் மெயின். ஒரு பெருமாள் கோவில்ல நீங்க சாயங்காலம் வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா பெருமாள் கோவில் போயிடுங்க. 1 hour ஆனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க கோவில்ல, ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பங்குனி உத்திர வழிபாடு வீட்டில் இருந்தபடி எப்படி செய்யணும், கோவிலில் போய் என்ன மாதிரியான வழிபாடு முறைகள் செய்யணும், திருமண தடைக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.